அனைவருக்கும் வணக்கம். +2 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய கலைவாணி அகாடமி ஆஃப் இயர்லி ரிவிஷன் கொடுக்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 12 சாப்டர் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கிளாஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ் 12 சாப்டர் வைஸ் உங்களுக்கு எப்படின்னா, சாப்டர் வைஸ் ஒரு சாப்டரில் 90 மார்க், 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஃபஸ்ட்டு 2 மார்க் நடத்துகிறேன், அப்புறம் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மெல்லாம் நடத்திடுறேன். சிலபஸ் கவர் பண்ணிடும். எங்களிடம் கொஸ்டின் பேங்க் இருக்குது, சாப்டர் வைஸ் கொஸ்டின் பேங்க், மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிடைக்கும். 50 rupees தான். சரி, இன்னைக்கு பார்க்க போகிறது மேட்ரிக்ஸில் 2 மார்க் பார்க்க போகிறோம். இஃப் அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் கேட்குறாங்க. தமிழில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் காண்கன்னு கேட்பாங்க. சரி, அப்ப ஏ இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ இன்வெர்ஸ்னா ஃபார்முலா தெரியணும். பிளஸ் ஆர் மைனஸ் 1/ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் adjoint A modulus of adjoint A formula. ரைட்டா? A inverse கேட்டா plus or minus 1/ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் adjoint A dot. டாட்னா பெருக்குன்னு அர்த்தம். adjoint A இது ஃபார்முலா. A இன்வெர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். சொல்யூஷன் தமிழ தீர்வுன்னு எழுதிக்கங்க. சொல்யூஷன் தீர்வு கூட எழுதிக்கலாம். தீர்வு எல்லாம் ஒண்ணுதான். இப்ப அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதுங்க. அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, -1 2 2 1 1 2 2 2 1 கொடுத்துருக்காங்களா. சரி, இப்ப ஒரு மேட்ரிக்ஸ்ல எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கும், அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் உள்ள பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும், பிளஸ் முடிஞ்ச உடனே மைனஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும். இப்படிதான் மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், இங்க பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், பிளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரோ இப்படி இருந்தா காலம். ரோ என்பது நீட்டா இருக்கும், வரிசையா இருக்கும், இப்படி போகும். ரோ ரோ என்பது நீட்டா, காலம் என்பது இதெல்லாம் நீட்டா வருது. 1 2 2 நீட்டா போறது ரோ. இந்த பக்கம் 1 -1 1 2 இது காலம். அப்ப இது காலம். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி போட்டுருக்கான். சரி, காலம் என்பது இப்படி வரும், ரோ என்பது இப்படி வரும். இந்த தமிழ்ல நிறை, நிரல் இருக்கா? அப்ப நீட்டா போனா நிறை, இப்படி வந்தா நிரல். நீங்க தமிழ்ல படிக்கிறது இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரோ காலம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுக்கு மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஏ மாடுலஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, எழுதுங்க பிளஸ். இங்க என்ன இருக்கு? -1. எப்பயுமே இந்த -1 இருக்குல்ல, இந்த -1 எடுத்தா இதை மறைச்சிடணும். இந்த ரோ இதுதான் ரோ, இது காலம். அப்ப இந்த ரோவையும் மறைச்சிடணும், இந்த ரோவையும் மறைச்சுக்கணும், இந்த காலத்தையும் மறைச்சுக்கணும். மறைச்சுக்கணும் என்ன இருக்கு? 1 2 2 1. அப்ப எழுதுங்க 1 2 2 1. பாருங்க, இந்த பிளஸ் போட்டுட்டேன், இங்க -1 இருக்குது, -1 போட்டிருக்கேன். நான் இந்த 1 எடுக்கும்போது எந்த இது எடுக்கிறீங்களா அது ரோ.
அப்ப இந்த ஒன்னு எடுத்தா அது நீட்டா இருக்கா, அது பக்கம் நீட்டு வரிசையா இருக்கா, அது ரோ. அப்ப அதை மறைச்சுக்கணும். அதோடைய காலம், இது காலம் நீட்டா, காலம் என்பது செங்குத்தா வரும், ரோ என்பது நீட்டா போகும். அப்ப இதை மறைச்சுக்கணும், இது மறைச்சிட்டோம். மீதி என்ன இருக்கிறான், 1 2 தான் இருக்கிறான், 2 1 தான் இருக்கிறான். அடுத்தது என்ன சிம்பிள், மைனஸ் போட்டுக்கலாமா, இதெல்லாம் அழிச்சுக்கலாம். அதாவது இப்படி வந்தா ரோ எழுதிக்கலாம், இப்படி வந்தா காலம். சரி, இப்ப இந்த பிளஸ் எடுத்துக்கணும், இந்த மைனஸ் 1 எடுத்துட்டா, அப்ப இந்த ரோவை மறைச்சு, இந்த ரோவை மறைச்சிட்டா, இந்த காலத்தை மறைச்சிட்டோம். அப்போ 1 2 இருக்கு, 2 1 எடுத்துட்டான். அடுத்தது மைனஸ் மைனஸ் 2. இந்த 2 பாருங்க, இந்த ரோ இப்படி ரோவை மறைச்சிக்கலாமா, அப்ப இந்த காலத்தை மறைச்சிக்கணுமா, என்ன இருக்கு 1 2 2 1 1 2 2 1 ரைட்டா. அடுத்தது பிளஸ் 2. இங்க பாருங்க, இந்த 2 அப்ப ரோவை மறைச்சிட்டு அதோடைய காலம், இந்த இதோடைய காலம் மறைச்சிக்கிறோமா, அப்ப என்ன இருக்கு 1 1 2 2 1 1 2 2. ஓகேவா. இப்ப பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸா 1 போட்டுங்க. இப்ப மேட்ரிக்ஸ்ல இது லீடிங் டயகனல், ஆப்போசிட் டயகனல் சொல்லுவாங்க. இது லீடிங் டயகனல், ஆப்போசிட் டயகனல் மூலைவிட்டம் சொல்லுவாங்க. இப்ப கீழ இருந்து மேட்ரிக்ஸ்ல, அதாவது கீழ இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் கொடுக்கணும். கீழ இருந்து, அதாவது 1 ஓவர் 1 1, இந்த கீழ இருந்து நம்ம பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் கொடுக்கணும். 2 2 2 சார் 4, 2 2 4. அடுத்தது பாருங்க மைனஸ் 2 1 1 1. இங்க கீழ இருந்து மேட்ரிக்ஸ்ல எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் கொடுக்கணும். 2 2 சார் 4. அடுத்தது பாருங்க பிளஸ் 2 ஓர் 2 1 2 சார் 2 ஓர் 2 2. நம்ம கீழ இருந்து பண்ணும்போது நாம ஒரு மைனஸ் கொடுக்கணும். 2 1 சார் 2 2 1 2. இப்ப மைனஸ் 1 பிளஸ், அதாவது மைனஸ் 4 பிளஸ் 1, அப்ப என்ன வரும் மைனஸ் 3. ஏன்னா 4ல 1 போனா 3 பெரிய நம்பர், பிக் நம்பருடைய சிம்பிள் போடுறோம், மைனஸ் 3. அடுத்தது மைனஸ் 2 போட்டோமா, அதே மாதிரி தான் மைனஸ் 4ல 1 போனா மைனஸ் 3. ஓகேவா. இங்க பாருங்க 2 2ல 2 போனா 0, எனிதிங் 0 ஆயிடும், பரவாயில்ல. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் 1 3 சார் 3 ஒரு 3 3. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 2 6, therefore 9. அப்ப மாடுலஸ் ஆர் அட்ஜாயின்ட் ஏ 9 கண்டுபிடிச்சிட்டோமா. இப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுமா. சரி, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா, ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா எடுத்து எழுதுங்க, 1 by ஃபார்முலா 1 by root of adjoint A modulus of adjoint A. இப்ப adjoint A வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 9. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 1 by root, இந்த இதுக்கு root of, இது adjoint A க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் 9. adjoint A, adjoint உடைய என்ன இதுக்கு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுங்க, எழுதலாமா. மைனஸ் 1 2 2 1 1 2 2 2
1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை இந்த ரூட் 9 எப்படி பிரிக்கலாம்னா 3 into 3. அப்போ 3 ரூட் 3 3 சார் 9 3 9 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துறோம் 1/3 minus 1 2 2 1 1 2 2 1 சாரி 2 2 1 ஓகேவா ஆன்சர் அவ்வளோதான். நன்றி வணக்கம். எழுதிக்கிங்க.